Good evening, Niboda. Mm. Good evening, teacher. Right, okay. இன்னைக்கு மீதி கண்டினியூ பண்ண வேணுமே டைரக்ட் ஸ்பீட் இன்டைரக்ட் அதுல என்ன எழுதி இருக்கிறீங்க? Future, teacher. இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படியானது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துட்டோமா? இல்ல டீச்சர். கடைசியா என்ன எழுதி இருக்கிறீங்க? ஃபியூச்சர்ல வந்து வில் ஷெல் வந்து வுட் ஷுட்டா மாறும். இதுவா பார்த்தனாங்க இல்லாட்டிக்கு மற்ற வீடியோவா? டீச்சர் மற்ற வீடியோ நினைக்கிறேன் டீச்சர். Change of tense as per this. இதுதானே ஃபியூச்சர்ல? எஸ் டீச்சர். ரைட், ஓகே. ரைட். அடுத்தது டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட். டைம், அப்டேட் டைம். ஹியர் அண்ட் சொல்லி சொன்னா தேர் அண்ட் மாத்தி சொல்லுவோம். டுமாரோன்னு சொல்லி சொல்றது இன்டிரெக்ட் ஸ்பீச்ல வந்தா இன்டிரெக்டுக்கு மாறிக்கு த நெக்ஸ்ட் டே. டுடேன்றது த டே. எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டே. திஸ் என்றது தட்டா மாறும். நவ்ன்றது தென். டு நைட் தட் நைட். ஸோ இதுவும் டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸா வரும். சரியா? ஸோ இதே மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா. எப்போதான் உங்களுக்கு மாத்தைக்குள்ள லேசா இருக்கும். எது எது எப்படி எப்படி இருக்கும் அந்த ஸ்டெப்ஸுகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி போட்டுக்கொள்றீங்களா? அப்டேட் டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட். டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட், நேரத்தை குறிக்கிற சொற்கள் எப்படி மாறும். நிபுணாக்கு ஏற்கனவே பார்த்த நோட்ஸுகள் விளங்குதா? எஸ் டீச்சர். எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் போகுது? போகுது டீச்சர். தொடர்ச்சியா கிளாஸ் போல அப்படியா? எஸ் டீச்சர். ஃப்ரைடே மட்டும் அப்படியே ஃபுல்லா கிளாஸ் இருக்கும் டீச்சர். மற்ற நாள்ல கொஞ்சம் ஃப்ரீயா? மற்ற நாளும் கிளாஸ் இருக்கும்னா வந்து கூட இருக்காது டீச்சர். இன்னைக்கு 3 கிளாஸஸ் மாதிரி 3 to 4 கிளாஸஸ் இருக்கும் எனக்கு. ரைட். February எக்ஸாம் கன்ஃபார்ம் தானே? எஸ் டீச்சர். வேற என்ன உங்களுக்கு நான் படிப்பிக்க வேணும்? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் கேட்ட மாதிரி வேற எதுவும் உங்களுக்கு படிக்க வேண்டி இருந்தா சொல்லுங்க. டீச்சர் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் பாசிவே எஸ், ஓகே. அது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படின்னா வந்து என்ன பார்ட் 2ல டெஸ்ட் நம்பர்ல வரும். அதுலயும் இந்த ஸ்டெப்ஸுகள் இருக்கிற அதான் இது இந்த டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் எல்லாம் இந்த ஸ்டெப்ஸுகள் இந்த டைமுகள் அதுதான் மெயின் ஆனது. எப்படி மாறுமன்றதை கண்டுட்டோம்னா பிறகு எங்களுக்கு ஆக்ஷனை மாத்துறதோ இல்லாட்டி சொல்லுறதோ மாத்துறதோ லேசா இருக்கும். ஸோ அந்த தீமை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஓகே டீச்சர்.
டீச்சர் தட் நைட்டை வந்து லாஸ்ட் நைட்டுன்னு நம்ம சொல்லலாதா? that night, last night, tonight, அந்த என்னது இன்றைக்கு தானே, இன்றைய நாள், இன்றைய இரவுல, அந்த that night, last night. Okay? ஓகே டீச்சர். Right. இதுக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்கு பாருங்க, எப்படி மாத்தலாம். She said to me, I'm playing football with you now. அது வந்து என்னது, இன்டராக்டிவிக்கு மாத்துறதுக்கு எப்படி எங்களுக்கு வரும்? எஸ் என்ன என்னது? சப்ஜெக்ட். ஆர்வி ரிப்போர்ட்டட் verb. ரிப்போர்ட்டட் verb ஓ ஆப்ஜெக்ட். இதுல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மாத்துறது லேட். அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஐ ஆம். செகண்ட் பர்சன் யாரு? யூ. ரைட்? இப்ப யூ நவ்ன்றதை நாங்க எப்படி மாத்த வேணும்? நவ்ன்றது எப்படி மாறும் எங்களுக்கு? தென். அப்ப அதை நாங்க என்னத்துக்கு மாத்த போறோம்? இதுல பாத்தீங்கன்னா டென்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சரோட ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. சப்ஜெக்ட், ரிப்பேர் பண்றவருடைய verb, ரிப்போர்ட்டருடைய verb, ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் அண்ட் டென்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ்ல இருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல அது எப்படி சேஞ்ச்? ரைட், ஓகே. இதை நான் விளங்கப்படுத்திட்டு நீங்கள் என்ன நல்லா சைடு எப்படி மாறும் பாருங்க. இதுல மாத்துறதுகளை வேற கலரால இருக்கொள்ளுங்க. சேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்டட் verb, சைடுன்றது எப்படி எங்களுக்கு மாறும்? told. என்ன told? எப்ப சைடுன்றது சொல்றது, சொன்னாள்ன்றதுக்கு told. Replace with that. She said to me that என்றது எப்படி எங்களுக்கு மாறும்? I எனக்கு தானே சொன்னா, she said to me, என்றது I. ஏன்னா I, you என்றது மீயா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆஃப் டென்ஸ் எப்படி மாறும் எங்களுக்கு? past continuousக்கு மாறும். என்ன? was, I am playing, was playing. டீச்சர் அதை எழுதிக்கிறேன் டீச்சர். எஸ் இது ஆட் பண்ண போகுது. ரைட்டா? I am playing அந்த டென்ஸ் வந்து was playing மாறும். அடுத்த டைம் வேர்ட் நவ்ன்றது then and மாறும். ரைட்? ஓகே. அப்ப இனி நீங்க மேக் பண்ணீங்க, எப்படி மேக் பண்ணுவீங்க? சப்ஜெக்டையும் ரிப்போர்ட்டட் வெர்பையும் ஆப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சிட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரி மாற்றணும். ரைட். அதுல எப்படி நீங்க மேக் பண்ண போறீங்க? இதே சென்டென்ஸ் எப்படி நீங்க இன்டராக்டிவ்க்கு மாத்துவீங்க? She told me that she was playing with me then. 1 minute. ரைட்டா? அப்ப நீங்க மாத்தின வேர்ட் எப்படி மாற போகுது? She told me that she was playing football with me then. ரைட்? ஓகே. அப்ப இந்த மாத்துறதுகளை வேற கலரால எழுதி கொள்ளுங்கடா. ஸோ இது மாத்தி முடிஞ்ச பிறகு மற்றதை மாத்தி முடிஞ்ச அப்புறம் வர ஆன்சரை வேற கலரால நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா டீச்சர் ஓகே டீச்சர், இது ஓகே டீச்சர். அப்படின்னா வந்து கொஸ்டின் இது சென்டென்ஸ் வந்தாதான் டீச்சர் பிரச்சனை ஆகுது. ரைட், ஓகே. அதையும் பாப்போம். இங்க வருது, பாப்போம். ஓகே. questions நான் ரைட், ஓகே. நான் சர்ச் பண்றேன்னா
டீச்சர் டன். ரைட், ஓகே. இன்னொன்னு பார்த்துட்டு போமா, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஓகே. அடுத்தது. ராம் said, Shyam, I started a new job. இதுல யாரு சப்ஜெக்ட்? ராம். அடுத்தது ஆப்ஜெக்டா வர ஷியாமுக்கு சொல்றாரு, ஐ ஸ்டார்டட் a நியூ ஜாப். சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு எங்களுக்கு. என்ன அப்ப செய்டு வந்து எங்களுக்கு எப்படி வரும்? செய்டு தான். ஏன் ஏன் செய்டு சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு மாத்தைக்கல செய்டு செய்டு டெல் தான் டால் வரும். செய்டு செய்டு தான் எல்லா டென்ஸ்லயும் என்னது? செய்டு. வித் தட் எப்படி மாறும்? ராம் said Shyam that. So change the pronoun. I வந்து he. என்ன நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது நாங்க சொல்லிக்கல he started. So டென்ஸுக்கு மாத்தேக்கல started. என்ன had started. had started. அப்ப எங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? Ram said Shyam that he had started his new job. Started a new job. Had started. Right, okay. இதை மட்டும் எழுதி சொல்லுங்க. அடுத்து நாங்க அந்த கொஸ்டின் இந்த டீச்சர் பார்ப்போமா? கொஸ்டினுக்குரியது. ரைட், இதே மாதிரி கழுவி கொள்ளுங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் 2. டன் டீச்சர். ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். கொஸ்டின்ஸுக்குரியது. ரைட், ஸ்கிரீன் தெரியுதா நிம்போதா? எஸ் டீச்சர். ரைட், இதை வந்து கொஸ்டினுக்கு மாத்துறதுகள். சரியா? நாங்க பொலைட்லி கேட்கிற ஒரு கேள்விக்கு if we ask a question in a politely, what are the terms we use? WH வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். Okay. When ask a question in politely, W words, the commonly we call the question verb. Yes, But teacher. I'm asking you that in politely ask something. May. Could, would. Would. Yes, could, would அதெல்லாம் politely நாங்க ask பண்றதுக்கான question வேர்டுகள்.
ரைட், இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் இருக்குது. இது வந்து டிரெக்ட் ஸ்பீச். அடுத்தது எப்படி டிரெக்ட் கொஸ்டினுக்குரியது. சரியா? டிரெக்ட் கொஸ்டின். இப்போ நாங்க கேட்கிறோம் என்னது, இந்த நான் சொல்றேன் இப்போ ஐ ஆம் பிஸி நவ். ரைட்டா? ஐ ஆம் பிஸி நவ். ஓகேயா? அது நான் கேள்விக்கு மாத்தைகள் எப்படி நான் சொல்லுவேன்? சும்மா டிரெக்ட்ல எப்படி சொல்லுவேன்? Are you busy? ஐ ஆம் பிஸி. சரி, ஐ ஆம் பிஸி நான் வந்து நான் சொல்லுறேன். அதையே நான் கொஸ்டினுக்கு மாத்த போறேன்டா. டிரெக்ட்லி கொஸ்டினுக்கு மாத்துறேன்னு சொன்னா டிரெக்ட் ஸ்பீச்ல Am இல்ல, I busy? டிரெக்ட்ல நான் கொஸ்டின் கேட்கறேன். ஆம் ஐ பிஸி, ஆம் ஐ பிஸி. ஆம் ம். தான் எங்களுக்கு என்ன முன்னுக்கு வரும். ஸோ அது டிரெக்டான கொஸ்டின். அப்போ ஐ வாஸ் பிஸின்னு சொல்லி சொன்னா வாஸ் ஐ Was பிஸி? I? எஸ். அது என்ன வருது எங்களுக்கு? நாங்க பயன்படுத்துற சப்ஜெக்ட், எங்களுக்கு சப்ஜெக்டோட நாங்க பயன்படுத்துற என்னது ஆக்சிலர் வேர்ப் இருக்கு தானே, அது வந்து என்னத்துக்கு மாறுது? கேள்விக்கு மாத்தைக்குள்ள ஆக்சிலர் வேர்ப் அந்த முன்னுக்கு வருது. எங்களோட ப்ரோனவுன்ஸ் வந்து அடுத்ததா வருது. ஐ பிஸி, வாஸ் ஐ பிஸி. சரியா? அப்ப இத நீங்க இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிறதான டிரெக்டா நாங்க மாற்றக்கூடிய கொஸ்டின்ஸோட என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சா இன்டிரெக்டுக்கு மாத்துறது லேஸ். ரைட்டா? அப்ப டிரெக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லி ஹெடிங்க போட்டுட்டு பாருங்க. டிரெக்ட் கொஸ்டின் ஹெடிங்க போடுங்க. டிரெக்ட் கொஸ்டின். Okay, teacher. அதுக்குரிய என்ன சொல்றது ஸ்ட்ரக்சர். ஆம் ஐ பிஸி. ஏன்னா ஐ ஆம் பிஸி என்று சொன்னேன் சார். நான் டிரெக்ட்ல கொஸ்டினுக்கு மாத்துறது பாத்தீங்கன்னா ஆம் ஐ பிஸி. அதனால இந்த வேர்பு வரும். ஆர் யூ பிஸி? யூ ஆர் பிஸி, யூ ஆர் பிஸி ரைட் நவ் என்ற சென்டென்ஸ் நான் என்னது கொஸ்டினுக்கு மாத்தக்குள்ள ஆக்சிலர் வெர்ப் டு பி வெர்ப் என்னன்னு வரும் எனக்கு? ஆர் யூ பிஸி? ரைட்? ஆர் யூ பிஸி? யூ ஆர் பிஸி, ஆர் யூ பிஸி? ஸோ இந்த டிரெக்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை போட்டுக்கொள்ளுங்க. அதே பிறகு இன்டிரெக்ட் எப்படி மாறும் பார்ப்போம். இது கண்ட்ராக்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். wasn't, weren't, wasn't. Teacher done. Done. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. இன்டிரெக்ட் கொஸ்டின். இன்டிரெக்ட்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வர வேண்டியது ப்ரோனவுன், அடுத்து வரவே டு பி verb. ஒன் மினிட்டடா, 1 minute.
இது மாடல் வேர்ப்ஸுக்குரிய இன்டைரக்ட் கொஸ்டின். இது ஓகே டீச்சர். ஆனா முதல்ல வந்ததை காணும் டீச்சர். ஆக்ஸிலரி வெர்பும் அடுத்த டீச்சர். டீச்சர் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்தது மாடல் வேர்ப்ஸுக்குரியது எழுதினீங்கன்னா சரி. ஆக்ஸிலரி வேர்ப் தெரியும் இல்ல தானேடா? டீச்சர் இதெல்லாம் ஓகே டீச்சர். ஓகே தானே? எஸ் ரெண்டாவது டீச்சர். பாப்போமா? ஆ ஐ மீன்ஸ் ஆர் ஹேஸ் ஹேவுக்குரியது ஹேஸ் ஹேவ் ஹேட் அது ஓகே டீச்சர். ஹேஸ் ஹேவ் அப்போ எல்லாமே ஹேட். இது ஓகே டீச்சர். டூ டஸ். அடுத்தது மாடல் வேர்ப்ஸுக்குரியது கேன் குட் வில் ஷுட் குட் மே மைட் மஸ்ட் ஹேவ். அடுத்தது வந்து மாடல் வேர்ப்ஸுக்கு மாற்றக்கூடியது. மாடல் வேர்ப்ஸை வச்சுக்கொண்டு எப்படி மாற்றலாம்? இதுதான் politely we can make a question. This word model டீச்சர் verbs நெக்ஸ்ட். இன்டராக்டுக்கு எங்களுக்கு எப்பவுமே என்ன வரும்? இன்டராக்டில் நாங்க கொஸ்டின் மேக் பண்ணிக்கல ப்ரோனவுன்ஸ் முன்னுக்கு, அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இருக்கிறதான கொஸ்டின்ஸ் வேர்புகள் வரும். அப்ப டிராக்டுக்கு மாத்தைக்குள்ள எங்களுடைய கொஸ்டின் வேர்புகள் முன்னுக்கு வந்து வேர்டுகள் முன்னுக்கு வந்து ப்ரோனவுன் அதுக்கு அடுத்து வரும். என்ன அது ஸ்ட்ரக்சர். அதே போல நெகட்டிவ் ஃபார்ம் டஸ், டசன்ட், haven't, hadn't எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். என்ன? எஸ் டீச்சர். ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? எக்ஸாம்பிள் 1 பாருங்க. ஆர் யூ ஹாப்பி? இது வந்து டிரெக்ட்லி நாங்க கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். என்ன? ஆர் யூ ஹாப்பி? இதுல பாருங்க auxiliary verb is are, subject pronoun is you, adjective is happy. So this is the direct questionக்குரியதான sentence. அதை நான் இப்படி இன்டிரெக்டுக்கு மாத்திக்கல எனக்கு என்ன எப்படி வரும் பாருங்க, இப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுல நாங்க என்ன பாவிக்கிறோம்டா, இன்டிரெக்டுக்கு மாத்தைக்குள்ள யூ ஆர் ஹாப்பி என்றது எங்களுக்கு டிரெக்ட்லி மாற்றப்படும். ஆனா அந்த ஃப்ரேசஸ் ஒன்று வருது, டு யூ நோ இஃப் யூ ஆர் ஹாப்பி. இன்டிரெக்டுக்கு மாத்தைக்குள்ள டு யூ நோ இஃப் ஆர் யூ ஹாப்பி. இன்டராக்ட் ஸ்பீச்சுக்கு நாங்க மாத்தைக்குள்ள சில ஃப்ரேசஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இப்போ நீங்க யூ ஆர், ஐ வி யூ, ரைட்? சம் phrases வந்து நாங்க do you know, do you know, do you have any idea, can you tell me, these are the phrases. என்னது, these are the direct phrases சொல்லி சொல்லுவோம். some phrases நாங்க யூஸ் பண்ணலாம்.
நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்திக்கல சம் phrases யூஸ் பண்ணி நாங்க எங்களோட கொஸ்டினை மேக் பண்ணுவோம். இதுல ஆனா மெயின் திங் என்னது? மெயினான விஷயம் எதுன்னு சொன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் அண்ட் ப்ரோனவுன்ஸோட சேஞ்சிங் தான் எங்களுக்கு இது டிரெக்ட் ஸ்பீச்சா இன்டிரெக்ட் ஸ்பீச்சான்றது எங்களுக்கு என்னது இண்டிகேட் பண்ணி காட்டும். சரியா? டிஃப்ரெண்ட் காட்டும். என்னது? ஆக்சிலரி வேர்ப் அண்ட் ப்ரோனவுனோட சேஞ்ச் பிளேசஸ் தான் எங்களுக்கு என்னத்தை காட்டும்? இது டிரெக்ட் ஸ்பீச்சா இன்டிரெக்ட் ஸ்பீச்சானதை காட்டும். நாங்க மோஸ்ட் ப்ராபபிளி நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தேக்கல வி யூஸ் சம் இன்டிரெக்ட் phrases. அது என்னென்ன இருக்கலாம்? Do you know? Do you have any idea? Can you tell me? So can you? Do you? Do you know? Do you have? So these are the indirect phrases ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ அதோட நாங்க என்ன செய்யலாம்? அடுத்து வரதான் மெயின் எங்களுக்கு அடுத்து வரதான் இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்குரிய ஃபார்ம். ரைட்டா? do you think இத சொல்லியிருக்கிறேன் சொன்னா do you thinkன்னு சொல்லி நீங்க ஒரு என்னது phrases பாவிக்கல if அந்த வேர்ட் நாங்க பாவிக்க மாட்டோம். ஆனா எதுக்கு நாங்க பாவிப்போம்? எதுக்கு நாங்க முதல் பாவிச்சோம்? do you know and வரைக்கல எல்லாத்துக்கும் do you have any idea if you are happy? ஸோ அந்த phrases இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கன்னு நீங்க கேட்கல நினைக்கிறீங்களா யோசிக்கிறீங்களா என்ன சொல்லி கேட்கிற அந்த கொஸ்டின் மாத்தி நீங்க phrases பாவி கேட்கல இப் அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து சின்ன ஒரு என்ன சொல்றது எடிஷனலான ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இப் பண்ண நீங்க பாவிக்க தேவையில்லை. அத போல நீங்க do you know, do you have any idea, could you tell me? ஸோ அந்த மாதிரி வேர்டுக்கு திங்கண்ட வேர்டை நீங்க பாவிக்காம வேற வேர்டுகள் phrases பாவிப்பீங்கன்னு சொன்னா நீங்க if யூஸ் பண்ண வேணும். இல்ல நீங்க திங்க் பாவிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க if யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பக்கத்துல if யூஸ் பண்ண தேவையில்லையா? சரியா? அப்ப நீங்க எப்படி எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள் என்று போட்டுட்டு இதுல எந்த மாதிரி போடுங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்றீங்க ஆக்சிலரி வேர்போட ஸ்டார்ட் பண்றீங்க. ஆர் யூ ஹாப்பி? ஸோ இதெல்லாம் இது ப்ரோனவுன் இது அட்ஜெக்டிவ்ன்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஆக்சிலரி வேர்ப் எதுன்றதை நோட் பண்ணுங்க. அப்பதான் திருப்பி நீங்க மாத்தைக்குள்ள உங்களுக்கு அந்த பிளேசஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இன்டிரெக்ட் ஃப்ரேசஸும் நீங்க தெரிஞ்சிருந்தா நல்லா. அப்பதான் நீங்க எழுதேக்குள்ள உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணிக்குள்ள அந்த ஒரு முழுமையா இருக்கும். இதை நாங்க பொலைட்லி சேவ் பண்ணணும். அப்படி பொலைட்லி நாங்க கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு நாங்க சம் இன்டிரெக்ட் phrases நாங்க பாவிக்கலாம். டன் டீச்சர். ஓகேயா? ஓகே டீச்சர். திஸ் ஒன் மாத்திட்டீங்களா? இல்ல டீச்சர் அது என்னது? இன்டிரெக்ட் நீங்க ஹெடிங்க போட்டுட்டு தான் இந்த ஸ்ட்ரக்சரை எழுதிக்கொள்ளுங்க. do you know if you are happy? ஓகே டீச்சர். ரைட். ஓகே. வேற இன்டிரெக்ட் phrases சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று போடுங்க. இன்டிரெக்ட் phrases. ஸோ அதுல என்னென்ன நாங்க பாவிக்கலாம்? do you know, அது do you have any idea? ஓ வேற என்ன பாவிக்கலாம்? could you? அதெல்லாம் வந்து என்னது பொலைட்லி
நாங்க ஆஸ்க் பண்ணக்கூடியதான இன்டிரெக்ட் phrases, ரைட்டா? இன்டிரெக்ட் phrases அதுல 3 இருக்குது. do you know, do you have any idea, அடுத்தது can you tell me, could you tell me. ஸோ அதுகளும் நாங்க பாவிப்போம். இஃப் டீச்சர் பண்றது கேன் தென் குட்டா மாறும். விளங்கல? கேன் தென் குட்டா மாறும். can, could, yes. Can you tell me if you are happy? டீச்சர் நெக்ஸ்ட். ரைட். இதுல வந்து அந்த திங்க்ன்றது நாங்க பாவிக்கல இஃப் யூஸ் பண்ண தேவையில்லை. அதையும் வேணுமெண்டா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். திங் அண்ட் வேர்ட் நாங்க யூஸ் பண்ணி நாங்க கொஸ்டின் மேக் பண்ணும்போது we no need to add if, ரைட்டா? மற்றதுகளுக்கு நாங்க if பாவிப்போம். ரைட். இப்ப இதை ஒருக்கா மாத்துங்க பார்ப்போம். direct question, is she or he watching TV? ஸோ அதை நான் எப்படி இன்டிரெக்டுக்கு மாத்தலாம்? This is direct question, direct question. So அதுல direct question ன்னு போடுங்க. Auxiliary verb is, pronoun is he or he, present participle, watching object TV. இன்டரெக்டுக்கு மாத்தைக்குள்ள இந்த மாதிரி வருமா? இன்டரெக்டுக்கு மாத்தைக்குள்ள do you know if he is watching TV? இது இன்டரெக்டுக்கு மாத்தைக்குள்ள வர கொஸ்டின். டீச்சர் டன் டீச். ரைட். அப்ப இன்டரெக்ட் ஃப்ரேஸ் ஒன்று நாங்க பாவிக்க வேண்டி வரும். இன்டரெக்ட் கொஸ்டினை நாங்க மேக் பண்ணிக்கல. அப்ப எங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் மாறும். அப்படியே ப்ரோனவுன் வந்து முன்னுக்கும் ஆக்சிலரி வேர்ப் பெண்ணுக்கும் வரும். ரைட். இதுதான் எங்களுக்கு என்னது நெகட்டிவ் ஃபார்முக்கும் வரும். இல்ல பாருங்க, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ இஃப் she or he is watching TV. அது என்னது நெகட்டிவ் ஃபார்ம். தெரியாது. தெரியுமாண்டா I know if she or he is watching TV. இது புரியுதானே? direct and indirect. ஸோ நார்மலோ இல்லாட்டிக்கு நெகட்டிவ் ஃபார்மோ நாங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னது? சம் direct phrases பாவிக்க வேண்டி வரும். அடுத்தது எங்களுடைய ப்ரோனவுன் ஆக்சிலரி வேர்பையும் மாற்ற வேண்டிய பிளேசஸ் வரும். ரைட். இதை ஒருக்கா மாற்றுங்க பார்ப்போம். have, I or you or we or they. have வந்தா I, we, you, they வரும். ஸோ பார்ட்டிசிபிள் பீன் வந்திருக்கு. இதில் ப்ரிப்போசிஷன் to வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து லண்டன்.
ஸோ இதை எப்படி மாத்தலாம்? இன்டிரெக்டுக்கு மாத்தலாம். ஆக்சிலரி வேர்போட நாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்ப